Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே யம்மியான கோகனட் லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோகனட் லட்டு செய்கிறதுக்காக நம்ம கேஸ் எதுவுமே ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட் ஒரு பேனில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மில்க் பவுடரும் டெசிகேட்டட் கோகனட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸை ஆன் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுனா அடிப்பிடிச்சிரும். இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தாவே நமக்கு தெரியும் மில்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி நம்ம கோகனட் லட்டு ரொம்பவே நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு மில்க் எல்லாம் அப்சர்வ் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லட்டு நல்லா இலகி வரும். ஏலக்காய் தூளோட ஸ்மெல் பிடிக்குன்றவங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணிக்கல. இந்த ஸ்டேஜில் பார்த்தாவே தெரியும் எல்லாமே ஒன்று சேர்ந்து அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேங்காய் லட்டுவோட பதமே நம்ம ஆட் பண்ணின எல்லா இன்க்ரீடியன்ஸும் மில்கில் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி நல்ல ஷேப் ஹோல்ட் பண்ணி கிடைக்கும். ஸ்வீட்னஸ் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோகனட் லட்டுக்கு இன்னுமுமே ரிச்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஒரு ஷேப் நல்லா ஹோல்ட் ஆகி வரும்போது நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ லட்டு மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக 2 கையிலையுமே கீ அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா லட்டுமே ஒரே மாதிரி ஷேப்பில் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இல்லைனா ஒரு சின்ன லேடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் லட்டுவை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கோகனட் லட்டு பார்க்குறதுக்கு மட்டும் டெலிஷியஸாக இல்லாமல் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி லட்டு மேக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சு அதில் ரோல் பண்ணி ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் யம்மியான கோகனட் லட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஆஃபீஸ் போகிறவங்க யாருக்காவது லாஸ்ட் மினிட் டைமில் கடையில் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக இந்த கோகனட் லட்டு எல்லாத்துக்கும் மேலேயும் நான் கொஞ்சமாக ஜாம் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் செரியோ இல்லை ஃப்ரைட் நட்ஸோ ஏதாவது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போட்ட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன்.